நீலகிரி கொடைக்கானலுக்கு வர இதுவரை 37,000 வெளி மாவட்ட வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கொடைக்கானலுக்கு வரும் வெளி மாவட்ட வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து அங்கு வரக்கூடிய சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் இ பாஸ் கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பித்து வந்தனர். முதல் நாளில் மட்டும் நீலகிரி மாவட்டத்திற்கு வருவதற்கு 21,446 வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதில் 2,78,000 பேர் பயணிக்க உள்ளனர். இதேபோல நேற்று 6ஆம் தேதி இரவு 8 மணி நிலவரப்படி கொடைக்கானலுக்கு வேறு தேதிகளில் வருவதற்காக 15,945 வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 3,61,919 பயணிகள் வர உள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் சோதனை சாவடிகளில் இ பாஸை QR கோட் மூலமாக சரிபார்த்த பின்னரே வாகனங்களை அனுமதிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.